ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் விஷ்ணுமதி விலாக். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொத்தவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு 1/4 கிலோ கொத்தவரைக்காயை வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம வேக வச்சு தண்ணி இருத்துற போகிறோம். ஒரு 70% குக் ஆனால் போதும். வேக வச்சு தண்ணி நம்ம ஃபில்ட்ரு பண்ணாதான் அதில் இருக்க துவர்ப்பு தன்மை நமக்கு போகும். நான் வேர்க்கடலையை வறுத்து கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி கடைசியாக இதில் சேர்த்து பொரியல் செய்ய போகிறேன். ஸோ இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். 100 கிராம் வேர்க்கடலையை நல்லா வறுத்து மேலே இருக்கிற பொக்கெல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் இப்போ ஆட் பண்ணுறேன். ரொம்ப ஃபைனல்லாம் அரைக்கக்கூடாது, கோர்ஸாக தான் நம்ம இதை அரைச்சி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். நம்ம கொழுக்கட்டைக்கு உள்ள ஸ்டஃபிங்க்கு எப்படி கோர்ஸாக அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். கொத்தவரைக்காய் 70% நல்லா நமக்கு குக் ஆகிருச்சு. இப்போ இதை நம்ம தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிடலாம். கொத்தவரைக்காயை சில ஊரில் வேறு பேரில் கூட சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஊரில் என்னென்னு சொல்லுவாங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தாளிப்புக்கு பேன் ஹீட் ஆகிருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஃபைனாக சாப் பண்ண ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கணும். கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கலாம். வெங்காயம் இந்தளவு வதங்கின பிறகு ஃபைனாக சாப் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளியும் நல்லா நமக்கு வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வேக வச்ச கொத்தவரைக்காயை ஆட் பண்ணுறேன். காரத்திற்கு தேவையான அளவு வீட்டிலே அரைச்ச மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். மஞ்சள், தனியா, காய்ந்த மிளகாய் சேர்த்து அரைச்ச மிளகாய் தூள் இது. தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிடுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் ஒரு 30% கொத்தவரைக்காய் குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ ஆட் பண்ண தண்ணி 90% நல்லா சுருண்டுற வரைக்கும் வேக விட போகிறோம். ஸோ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், ஆட் பண்ண தண்ணிலாம் நல்லா சுருண்டு இருக்குது. இந்தளவு தான் நமக்கு தண்ணி இருக்கணும். ரொம்ப தண்ணி அதிகமாக இருக்கும் போது வேர்க்கடலை ஆட் பண்ணால் நமக்கு குழகுழப்பாக போயிடும். இந்த ஸ்டேஜில் கோர்ஸாக அரைச்சி வச்ச வேர்க்கடலையை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாதி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ரிமைனிங் இருக்கிறத ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இதை ஒயிட் ரைஸ் சாம்பார் கூட காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெரைட்டி ரைஸஸ்க்கும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் ஷேர் பண்ண ப்ரொசீஜரில் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கொத்தவரைக்காய் பொரியலை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் விஷ்ணுமதி விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்டேட்ஸை உடனடி தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.